நம்ம என்டையர் சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிளானட் அப்படின்னா அது ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம் தான். பெருசு மட்டும் இல்லை, நம்ம சோலார் சிஸ்டத்திலே அதிக மாஸ் கொண்ட ஒரு கிரகமாக கருதப்படுறதும் அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட் தான். பட் ஜூபிட்டர் மட்டும்தான் இந்த சோலார் சிஸ்டத்தை தாண்டி இந்த மொத்த யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேஸ் பிளானட்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஜூபிட்டரை காட்டிலும் பிரம்மாண்டமான கேஸ் பிளானட்டை ஏற்கனவே சயின்டிஸ்ட்டுங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகங்களை சயின்டிஸ்ட்டுங்க சூப்பர் ஜூபிட்டர் அப்படின்னு அழைப்பாங்க. இன்னைக்கான வீடியோலையும் இந்த டாப் 5 சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும் வந்துடாதீங்க. வீடியோ ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். வெல்கம் பேக் அடுத்த வீடியோ. நான் உங்கள் சேகர். இந்த டாப் 5 சூப்பர் ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை நம்ம ரிவர்ஸ்ல இருந்து தொடங்கலாம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிற பிளானட்டோடைய பேர் வாஸ்ப் 19b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு கேஸ் ஜெயண்ட். இது நம்ம பூமியிலிருந்து சுமார் 815 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இந்த பிளானட் நம்ம சூரியன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை தான் சுற்றி வருது. ஐ மீன் ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரை சுற்றி வருது. அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும். கொஞ்சம் நம்ம சூரியனோட வெப்பம் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் சைஸ்லேயும் அதோடைய பருமன் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரி, சூரியன் அந்த பக்கம் வச்சுட்டு அந்த பிளானட்டுக்கிட்ட வரும். இந்த பிளானட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஜூபிட்டர் மாதிரியான ஒரு கேஸ் பிளானட் தான். ஆனால் ஜூபிட்டரை விட அதிக மாஸ் கொண்ட ஒரு பிளானட்டாக இருக்குது. சுமார் 1.1 to 1.6 மடங்கு இதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரை விட அதிகம். அண்ட் அதோட டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 2 லட்சத்திலிருந்து 2,05,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறாங்க. அதுவே அந்த பக்கம் நம்ம ஜூபிட்டருடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது 1,42,984 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம ஜூபிட்டரை விட இந்த பிளானட் அப்படிங்கிறது பெருசு தான் அப்படின்னு. இந்த பிளானட் நம்ம ஜூபிட்டரோட பெருசாக இருக்கிறதுனாலே இதை சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகரியில் சயின்டிஸ்ட்டுங்க வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கேட்டகரியில் மட்டுமே இந்த பிளானட்டை வந்து சயின்டிஸ்ட்டுங்க அழைக்கல. அதை தாண்டி இன்னொரு கேட்டகரியிலேயே சேர்த்துருக்காங்க. அதுதான் ஹாட் ஜூபிட்டர். நம்ம ஜூபிட்டரோட அதிகமான சூடான ஒரு பிளானட்டாகவும் இது இருக்குது. மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 2000 to 2400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனால தான் அதை ஹாட் ஜூபிட்டர் அப்படிங்கிறது அழைக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்குது. ப்ளஸ் நம்ம டாப் 5 சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகரியில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய பிளானட் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமாக இருக்குது கெப்லர் 7. நம்ம பூமியிலிருந்து 3000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோடைய பேர் தான் கெப்லர் 7. இந்த கெப்லர் 7 சுற்றி கெப்லர் 7b அப்படிங்கிற நம்ம ஜூபிட்டர் மாதிரி ஒரு கேஸ் ஜெயண்ட் அப்படிங்கிற அந்த பிளானட் சுற்றி வருது. இந்த பிளானட்டை 2010 சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வியாழன் கிரகத்தை விட 1.6 to 1.7 மடங்கு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா இதோட டயாமீட்டர் அப்படிங்கிறது 2,28,000 2,30,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த பிளானட் அப்படிங்கிறது டாப் 5 சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகரியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியிலே இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் சயின்டிஸ்ட்களால் சொல்லப்படுது. அதுக்கு காரணம் இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1500 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் சூடாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்குது. நம்ம ஜூபிட்டரில் இருக்கிற மாதிரியே ஹீலியம், ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்கள் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர்லேயும் நிறைஞ்சிருக்கு. இது இந்த அளவுக்கு சூடாக இருக்கிறதுக்கு காரணம் அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை தாண்டி அதோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் கிடையாது. ஜி டைப் சப் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர வகையை சேர்ந்தது. நம்ம சூரியனை விட கொஞ்சம் மாஸ்லேயும் சரி சைஸ்லேயும் சரி பெருசாக இருக்கும். அதோடைய வெப்பம் அப்படிங்கிறது அதிகம். நம்பர் சொல்லணும்னா 5900 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும். இதனாலேயே அதுக்கு நெருக்கமாக இந்த பிளானட் சுற்றுறதுனால 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசனாக அமையுது. அந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்துக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கவே சொல்லணும்னா அது ஒரு தடவை அந்த நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி வெறும் 5 நாட்கள் தான் எடுத்துதான். அப்போ எவ்வளோ க்ளோஸில் இருக்குன்னு இதை விட உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பிளானட்டை பற்றின ஒரு முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த பிளானட் என்ன தான் ஜூபிட்டரை விட 1 to 1.7 மடங்கு பெருசாக இருந்தாலும் அதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரோட ரொம்ப கம்மி. 0.49% மட்டும் தான் நம்ம ஜூபிட்டரோட மாஸுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப அடர்த்தி கம்மியான ஒரு பிளானட்டாக இருக்குது.
அதனாலேயே இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்து ஏன் இவ்வளோ அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுகளையே வாயப்பழக்க வைக்கிற மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு பிளானட்டாகவும் சயின்டிஸ்ட்டுங்க பார்க்குறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளானட் வாஸ்ப் 79b அப்படின்னு சயின்டிஸ்டுகள் பேர் வைக்கப்பட்டிருக்க ரொம்ப வித்தியாசமான இன்னொரு ஹாட் ஜூபிட்டர் அண்ட் சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். சுமார் பூமியிலிருந்து 780 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய வாஸ்ப் 79 அப்படிங்கிற நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு பிளானட் இது. 2012 எக்ஸோ பிளானட்டில் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறையான டிரான்சிட் முறை மூலமாக தான் இந்த பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியன் மாதிரி நட்சத்திரம் கிடையாது, ஒரு எஃப் டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். இந்த வகை நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விட அதிகமான வெப்பம் கொண்டதாகவும் சைஸ்லேயும் அதோடைய மாஸ்லையும் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக தான் இருக்கும். அந்த வகையில் இதோடைய மாஸ் அப்படிங்கிறது அந்த வகையில் இந்த ஸ்டாரோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட 1.3 1.5 மடங்கு அதிகம். அண்ட் சைஸ் ரேடியஸ் அப்படின்னு வரும்போது கூட நம்ம சூரியனோட 1.6 1.7 மடங்கு சைஸில் பெருசு. மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் 6600 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்குது. ஸோ ரொம்ப சூடான அதிக வெப்பம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் இது. அப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த கேஸ் ஜெயண்ட் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரை விட எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1.7 1.9 மடங்கு நம்ம ஜூபிட்டரை விட பிரம்மாண்டமான ஒரு கேஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிளானட்டும் பிரம்மாண்டமாக சைஸில் என்னதான் இருந்தாலும் அதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரை விட கம்மி. ஸோ அடர்த்தி கம்மியான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோடைய அந்த டயாமீட்டரை உங்களுக்கு நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 2,40,000 2,70,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம ஜூபிட்டர்லாம் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கிரிக்கெட் பால் சைஸுக்கு இருக்கும், இது ஃபுட்பால் சைஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகிரிலையும் ஹாட் ஜூபிட்டர் கேட்டகிரிலையும் இருக்கக்கூடிய பிளானட் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா. அதனாலே இந்த பிளானட்டோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1700 1900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஜெயண்ட் தான். இதுக்கு ரீசன் அதோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட அதிக சூடான நட்சத்திரம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக சுற்றி வந்துட்டு இருக்காப்ல. எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னா வெறும் பூமியோட நாட்கள் படி 3.6 நாட்கள்லேயே சுற்றி வளம் வந்துருமா அந்த நட்சத்திரத்தை இந்த கேஸ் ஜெயண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனாலேயே அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது காரணமாக இருக்குது. சுமார் நம்ம பூமியிலிருந்து 1400 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் வாஸ்ப் 12 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சூரியன் மாதிரியே இது ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாருங்க. ஆனால் அதுக்கு நம்ம சூரியன் மாதிரியான டெம்பரேச்சரோ அதோடைய சைஸுக்கு தக்கன இருக்காது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட 1.3 1.4 மடங்கு இதோடைய மாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. விட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுமார் 1.6 மடங்கு நம்ம சூரியனுடைய விட்டத்தை விட இதோடைய விட்டம் அப்படிங்கிற டயாமீட்டர் அப்படிங்கிறது அதிகம். அண்ட் டெம்பரேச்சர் வரும்போது நம்ம சூரியனை விட அதிக சூடாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் 6300 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்குது. என்னதான் நம்ம சூரியன் மாதிரி மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக இருந்தாலும் இதை சுற்றி வரக்கூடிய அந்த கேஸ் ஜெயண்ட் அப்படிங்கிறது ஜூபிட்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரை விட பெருசாக இருக்கும். சுமார் 1.8 மடங்கு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது அதிகம். அதாவது 2,40,000 2,60,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது. ஸோ பிரம்மாண்டமான ஒரு பிளானட் தான். அண்ட் அதோடைய மாஸ் அப்படிங்கிறதும் நம்ம ஜூபிட்டரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இங்கே பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இந்த பிளானட்டுக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் அந்த அட்மாஸ்பியரை மெல்ல மெல்ல இழந்துட்டுருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கிறது அதோட சூரியன் தான். ஏன்னா சூரியனுக்கு மிக நெருக்கமாக இது சுற்றி வந்துட்டுருக்கு, ரொம்ப நெருக்கங்க. நம்ம பூமியோட நாட்கள் படி வெறும் 1.9 பூமி நாட்களுக்குள்ளேயே அது வந்து சுற்றி வளம் வந்துருமா. அப்போ எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதனாலேயே அதோட சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட அட்மாஸ்பியரை அதோட கிராவிட்டி ரேடியேஷன் காரணங்களால் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி அதோடைய நட்சத்திரம் உறிஞ்சிட்டு இருக்கு. இதன் காரணமாக இன்னும் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரத்தோடைய காரணத்தினால அதோடைய அட்மாஸ்பியரை முழுசாக இழந்துரும் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனாலே இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதனாலே சூப்பர் ஜூபிட்டர் கேட்டகரியில் இருக்கிறதையும் தாண்டி இந்த கேஸ் ஜெயண்ட் அப்படிங்கிறது அல்ட்ரா ஹாட் ஜூபிட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் இருக்குது. கடைசியாக அந்த லிஸ்ட்டில் டாப் 5ல் இருக்கக்கூடிய சூப்பர் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பிளானட்டோட பேர் TRES-4b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு கேஸ் ஜெயண்ட். இது என்னப்பா TRES அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடைய கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு டெலஸ்கோப்போட பேர் தான் டிரான்ஸ் அட்லாண்டிக் எக்ஸோ பிளானட் சர்வே அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் கீழே உருவாக்கப்பட்ட அந்த டெலஸ்கோப்போடைய பேரை தான் இந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் வச்சுருக்காங்க. ஏன்னா அது மூலமாக தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் டிரான்சிட் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளானட். ஸோ அதனால் இதுக்கு அந்த TRES அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்போட பேரை சுருக்கமாக வச்சு
ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ அந்த கேஸ் ஜெயண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி அதை சுற்றி வரக்கூடிய அதோட நட்சத்திரத்தை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். சுமார் பூமியில இருந்து 1400 ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. நம் சூரியன் மாதிரியான நட்சத்திரம் இது இல்லை. எஃப் டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட 1.3 மடங்கு இதோடைய மாஸ் அப்படிங்கிறது அதிகம். அண்ட் டயாமீட்டர் விட்டம் அப்படின்னு வரும்போது நம்ம சூரியனை விட 1.8 மடங்கு இதோடைய ரேடியஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓவரால் நம்ம சூரியனை விட கொஞ்சம் பெருசாகவும் அதே நேரத்தில் சூடாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. இந்த நட்சத்திரத்தை தான் அந்த கேஸ் ஜெயண்ட் அப்படிங்கிறது சுற்றி வருது. அதுக்கும் நம்ம ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் சைஸ்லையும் மாஸ்லையும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூபிட்டரை விட இதோட டயாமீட்டர் அப்படிங்கிறது 1.8 மடங்கு அதிகங்க. அதாவது 2,55,000 2,60,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் இந்த கேஸ் ஜெயண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூபிட்டரை விட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். 1800 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்குது. பட் என்னதான் சைஸில் நம்ம ஜூபிட்டருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த கேஸ் ஜெயண்ட் இருந்தாலும் இதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டர் அளவுக்குலாம் கிடையாது. வெறும் 0.9% மட்டும்தான் நம்ம ஜூபிட்டர் மாஸில் இது வந்து இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அடர்த்தி கம்மியான ஒரு பிளானட்டாக இருந்தும் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள். ஓவராலாக இந்த வீடியோவில் இதுவரைக்கும் பார்த்த இந்த 5 கிரகங்களுமே நம்ம ஜூபிட்டரை விட பிரம்மாண்டமான சைஸ்லையும் ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய பிளானட்டாகவும் சூடாக இருக்கக்கூடிய கிரகங்களாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஜூபிட்டரை விட இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிரகங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஜூபிட்டரை விட இன்னும் பிரம்மாண்டமான கேஸ் ஜெயண்ட்கள் இதை விட இருக்கத்தான் செய்யுது. இன்னும் சொல்ல போனால் 5லிருந்து 8 மடங்கு 9 மடங்குக்கு மேலே நம்ம ஜூபிட்டரை விட பிரம்மாண்டமான சைஸில் இருக்கக்கூடிய கேஸ் ஜெயண்ட்டில் இருக்க தான் செய்யுது. அதை அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம இந்த சயின்டிஸ்டுகளால் சூப்பர் ஜூபிட்டர்னு அப்படியே அழைக்கப்படுற அந்த பிளானட்ஸை பற்றின டாப் 5 லிஸ்ட்டை அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 2வது பார்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் போதும். இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் நம்ம சேனலோட நேமை வந்து அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எத்தனை பேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோஸோட சேர்த்து டெய்லி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.